கிறிஸ்துக்குள் மிக அன்பாக நேசிக்கப்பட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை தேவனுடைய கிருபையினால மீண்டுமாக நாம் கூடி இந்த ஒரு பெரியன் ஸ்டடியில் நம்முடைய பாடங்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்த இந்த கிருபைக்காக பிதாவாக தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு கூட வாஞ்சோடு கூடியிருக்கிற உங்கள் அனைவரும் மத்தியிலும் தேவனுடைய சமாதானம் அவருடைய கிருபை தங்கியிருப்பதாக இந்த வாழ்த்துக்களோடு இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்விகள், போன வாரத்தில் நம்ம 27, 28, 29 வசனங்களை சகோதரி பேசினாங்க இல்லையா? ஆனால் அதனுடைய ஒரு ரிவிஷன் கூட நம்ம பண்ணிட்டு நம்ம அப்படியே போகலாம். ஸோ போன கிளாஸில் நம்ம பார்க்கும்போது 27வது கேள்வி, மோசே எதை அடையாளப்படுத்துகிறார்? மோசே ஆரோன் பாவ நிவாரண பலியின் வெவ்வேறு பலிகளை ஏறெடுத்து முடித்த பின்பு ஏன் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைந்தனர்? பின்பு ஏன் அவர்கள் ஒன்றாக வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தனர்? அது ஒரு விஷயம். அடுத்ததாக, அடுத்த யுகத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணம் எப்போதாவது விலக்கப்பட்டு பாவம் அனுமதிக்கப்படுவதற்கான சாத்தியம் உள்ளதா? எப்போ? வரக்கூடிய யுகத்தில், மில்லினியம், 1000 இயர்ஸ்ல அங்க தேவன் பாவத்தை அனுமதிச்சுட்டு அதுக்கு அனுமதிப்பதற்கான சாத்தியம் ஏதாவது இருக்குதா? நியாயப்பிரமாணத்தை தேவன் எப்போதாவது தேவன் நியாயப்பிரமாணமானது விலக்கப்பட்டு பாவம் அனுமதிக்கப்படுவதற்கான சாத்தியம் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்குறாங்க. அடுத்தது, கீழ்ப்படிந்து வாழ்ந்திரு என்கிற பிரமாணம் நியாயம் செய்கிறவன் நீதிமான் என்ற காரியம் ஆசீர்வாதமான அல்லது ஆசீர்வாத குறைவா? கீழ்ப்படிந்து வாழ்ந்திரு என்கிற பிரமாணம் நியாயம் செய்கிறவன் நீதிமான் என்ற காரியமானது ஆசீர்வாதமா அல்லது ஆசீர்வாதம் குறைவா? ஒரு கேள்வி. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில். ஸோ இந்த 3 கேள்விகள் சகோதரி தொடர்ந்து அவங்க பேசினாங்க. ஆனால் இதில் சில விஷயங்களை நம்ம அப்படியே புரிஞ்சுட்டு நம்ம அப்படியே போகலாம். ஸோ முதலாவது நம்ம பார்க்கும்போது மோசே யாரை அடையாளப்படுத்துறார்? தேவனை. வேற வேற என்ன பார்த்தோம் நம்ம? மோசஸ் எதை ரெப்ரசன்ட் பண்றாரு? நியாயப்பிரமாணம் இல்லையா? இப்ப சொல்லுங்க. இப்ப மோசஸும் ஆரோனும் பலிகளை செய்த பிறகு உள்ள போயிட்டாங்க. இப்ப ஆரோன் யாரை அடையாளப்படுத்துறாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். சபைக்கூடாது, ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ பலி முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள போகிறது, உள்ள பிரவேசிக்கிறது இல்லையா? உள்ள போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க. பலியெல்லாம் சேர்த்து தேவன் அதை அங்கீகரித்த பிறகு ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக வெளியே வரும் இல்லையா? இப்போ அவங்க வெளியில வந்தாங்கன்னா தான் என்ன அர்த்தம்? இந்த பலியை தேவன் அங்கீகரிச்சார், அதனாலதான் அவங்க வெளியில வந்தாங்க. இல்ல பலியில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? திரும்பி வர முடியாது, மறிச்சு போயிடுவாங்க. இப்ப 2 பேர் வெளியே வராங்க. ஸோ 2 பேரும் வெளியே வந்து ஜனங்களை பிளஸ் பண்றாங்க. அது எதை காமிக்குது அப்படிங்கிறது. அடுத்தது, இப்ப ஆரோனும் மோசையும், ஆரோன் யாரை காமிக்கிறாரு இங்க? ஆரோன் யாரை ரெப்ரசன்ட் பண்றாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். இப்ப அவர் கூட மோசை உள்ள போறாரு, அது எதை காமிக்குது? நியாயப்பிரமாணம் இல்லைங்களா? நியாயப்பிரமாணம் என்ன பண்ணார் ஜீசஸ் கிரைஸ்ட்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் இல்லையா? பலியோடு கூட தேவன் நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். ஆனால் திரும்பி வரும்போது 2 பேருமே வராங்க. அதே எதை காமிக்குது? ஜனங்களை பிளஸ் பண்றது எப்போ? வெளியே வந்த பிறகு. அதே எதை காமிக்குது? அதனுடைய பொருள் என்ன? நிஜம். நிழல்ல அவங்க ஜனங்களை ஆசீர்வதிச்சாங்க. நிஜத்துல என்ன நடக்கும்? ஜனங்க யாரு? உலக ஜனங்கள், மில்லினியம் இல்லையா? 1000 வருஷத்துல உலக ஜனங்களை காமிக்குது. நீங்க நிழல் பொருள் அப்படியே மைண்ட்லேயே வச்சுட்டு வாங்க. ஓகே. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வெளியே நிற்கிறாங்க அவங்களுடைய பாவத்துக்காக, பாவத்தினுடைய அந்த மன்னிப்பு கிடைக்குமான்ட்டு எதிர்பார்த்து நிற்கிறாங்க. எப்போ? பாவ நிவாரண பலியினால் அன்று வச்சுக்கலாமே. பாவ நிவாரண பலியினால் அன்று எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. எப்போ வருவாங்க எல்லாரும் இங்கே கூடாரத்துக்கு?
காலையிலே வந்துடுவாங்களாம் இல்லையா? ஏன்னா அன்னைக்கு என்ன ஆகுது? அன்னைக்கு நம்மளுடைய வருஷம் ஃபுல்லாக செஞ்ச பாவங்கள் என்ன ஆகிடும்? மன்னிக்கப்படும். அதனால காலையிலே வந்துடுவாங்க. சாயங்காலம் தான் போவாங்க வீட்டுக்கு. அவங்க வந்து அவர் பிளஸ் பண்ணணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவர் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து பிளஸ் பண்ணுவார். அப்போ பிளஸ் பண்ணாதான் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அர்த்தம் இல்லையா? அது ஜனங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது சுவிசேஷ யுகத்தை காமிக்குது. அந்த டே, அந்த ஒன் டே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பலி செய்கிறாங்க இல்லையா? அது சுவிசேஷ யுகம். சுவிசேஷ யுகம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அவருடைய பலியில் அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அவருடைய 2ஆம் வருகை இல்லையா? அதில் லேக்கன் 40,000 கம்ப்ளீஷன் முடிகிற வரைக்கும் இருக்குது சுவிசேஷ யுகம். இந்த சுவிசேஷ யுகத்தில் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், சாயங்காலம் முடிவு, காலைன்னா துவக்கம் இல்லையா? சுவிசேஷ யுக துவக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஜனங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? எந்த ஜனங்கள்? உலக ஜனங்கள் இல்லையா? அப்போ உலக ஜனங்களை ஆசீர்வதிக்க போறதுக்கு தான் அவர் வராரு இல்லையா? எப்போ வருவாரு? ராஜ்யத்தில். ஆனா கூட யாரும் வரா? மோசேயும் வராரு. அதுதான். அப்ப மோசே நியாய பிரமாணத்தை குறிக்கிறார்னா, அப்ப 1000 இயர்ஸ்ல என்ன கூட இருக்கும்? நியாய பிரமாணம் இருக்குமா இருக்காதா? தேவனுடைய ராஜ்யத்துல இருக்குமானா இருக்காதா? சொல்லுங்க. அந்த அதாவது தேவன் வந்து உலகத்துக்கு கூட அந்த புதிய உடன்படிக்கை பண்ணுவாரு. அந்த புதிய உடன்படிக்கை கீழே சில கட்டளைகளும் இருக்கும். ஸோ அதை வந்து அது குறிக்கலாம், அந்த ஒரு ஆசீர்வாதம். சரிங்களா? இப்போ தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, சிஸ்டர் சொல்ல வந்தீங்களா? ஓகே. தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, பிரமாணங்களை நீங்க என்ன பண்ணி ஆகணும்? கை கொண்டாகணும். ஒரு பூரணமான மனுஷன் சொன்னாலே பிரமாணங்கள் என்ன பண்ணணும்? கை கொண்டு நடக்கணும். அதனால தான் பிரமாணம் கூடிய இருக்கும் இல்லையா? அதை நீங்க எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துல கூட ஜனங்க வந்தா கூட தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? நியாயங்களை நிறைவேற்றணும் இல்லையா? பிரமாணங்கள் இருக்கு. புதிய உடன்படிக்கை சொல்லிட்டாரு. அது கூட நியாய பிரமாணம் தான் இல்லையா? பிரமாணங்கள் தேவன் வச்சிருப்பாரு. சில பிரமாணங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பிரமாணங்கள் நீங்க என்ன பண்ணணும்? ஏன்னா அது பிரமாணங்கள் தான் வந்து நீங்க பாவம் செய்யாத படிக்க. அதனால நீங்க என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த யுகத்துல தேவனுடைய நியாயப்பிரமாணம் எப்போதாவது விளக்கப்பட்டு, நியாயப்பிரமாணத்தை ஒதுக்கிட்டு பாவம் அனுமதிப்பதற்கான சாத்தியம் உள்ளதா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாம பாவம் ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி கேட்குறாரு. 1000 இயர்ஸ்ல இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லலாம்? கேள்வி அதான் இல்லையா? 1000 இயர்ஸ்ல பாவம் நியாயப்பிரமாணத்தை விலக்கி வச்சுட்டு பாவம் இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? செகண்ட் எடுத்து போறாங்க. பிரதர் மோஸ்ட்லி இருக்காதுன்னு மோஸ்ட்லி இருக்காது இல்லைங்களா? ஏன்னா தேவன் வந்து அவங்களுக்கு அந்த டைம் பீரியட் கொடுக்குறாருங்க. ஆன் பண்ணு. அந்த டைம் கொடுக்குறாருங்க. ஏன்னா வந்துட்டு 1000 இயர்ஸ்ல வந்து கிரைஸ்ட் ரூல் பண்றாரு இல்லைங்களா? ஸோ சாத்தான் வந்துட்டு கொஞ்சம் காலம் வந்து கட்டி போட்டிருக்குவாருன்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறமா தான் சாத்தான் வந்து அவிழ்த்து விடப்படுவாங்க. மேபி அப்போ வந்துட்டு அந்த சான்சஸ் இருக்கலாம். சாத்தானை வந்துட்டு அவர் ரிலீஸ் பண்றாரு இல்லைங்களா? அப்போ வேணா அந்த பாவம் அவங்க பண்றதுக்கு சான்ஸ் இருக்கலான்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த வியூல நம்ம யோசிக்கல. மண்ணல் போல வந்து செகண்ட் டெத்துக்கு போறாங்கன்றது. ஆமா இல்லையா? கீழ்ப்படியாம அப்படி சொல்றாரு. ஆனா அது அப்படி இல்லை. அது நீங்க வசனம் நீங்க பாருங்க, அந்த வசனத்துல அது நான் உங்களுக்கு பாருங்க சொல்றேன். இப்போ ரெவலேஷன் 20th சாப்டர் இருக்கு இல்லையா? ரெவலேஷன் 20th சாப்டர் எப்போதுமே நீங்கள் வந்து இப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, படிங்க அது.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஓகே. அந்த வசனம் எங்க வந்துச்சு? எய்தா 8. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஓகே, அப்படி 8. ஜாதியாகிய கோகையும் மாக்கோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அலைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தேசியமாயிருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். பாருங்க, இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது சாத்தான் வந்து அவிழ்த்து விடப்படுவான் இல்லையா கொஞ்ச காலம். பாருங்க, இப்ப இந்த சாத்தான் கொஞ்ச காலம் அவிழ்த்து விடப்படுவான் அது சொல்லிட்டாரு. அப்ப அது நமக்கு தெரியுது இல்லையா? ஆனா இந்த வசனம் தொடர்ந்து நீங்க வரும்போது பாருங்க, இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது 5ஆம் வசனம் 5th verse. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் வரையும் உருவடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். பாருங்க எப்படி சொல்லிக்கிறாங்க. அந்த மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். கரெக்டா அது இல்லையா? அப்படி அதோடைய மீனிங் அப்படி வர்ற அப்படி வராது இல்லைங்களா? இங்க என்ன இது மரணமடைந்த மற்றவர்கள் என்ன ஆகணும்? இங்க மேல வந்து லேக் அண்ட் 40,000 பத்தி பேசியாச்சு இல்லையா? தலையை சரீரம் பத்தி பேசுகிறோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மற்றவர்கள், மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவு அளவும் உயிரடையவில்லை. அப்படி வருமா? அப்படி வர்றதில்லை இல்லைங்களா? இது வரும். இது ஆக்சுவலா நீ இது சாத்தானே உள்ள போட்டானான்னு தெரியல வசனத்தை இல்லைங்களா? அவ்வளோ ஒரு பெரிய மிஸ்டேக் இது இந்த வசனம். இது வந்து இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற வார்த்தை வந்து 4ஆம் வசனத்தினுடைய கண்டினியூஷன். இது 4ஆம் வசனத்தினுடைய கண்டினியூஷன் தான் இது. பாருங்க என்ன சொல்றேன்னா, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களை கண்டேன். மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருக்கிறவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் ஆயிடுச்சுங்களா? இடையில மீதி மற்றவர்கள் சொல்லும்போது மற்றவங்கெல்லாம் வந்து உயிரடையவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அப்படி கிடையாது இல்லைங்களா? மற்றவருக்கு இங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது என்ன சொல்றான்னா, ஒரு தூதன் வந்து பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கைகளை பிடித்துக் கொண்டு வானத்தில் நெருங்கி வருகின்றே, அவன் சாத்தான் என்று சாத்தான் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வருஷத்தை பிடித்து அந்த 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அதன் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும். இப்ப பாருங்க, 1000 வருஷம் ஸ்டார்டிங்ல பிடிக்கிறாரு, 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும், அந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு பாதாளத்தின் மேல் அதை தள்ளி அடைத்து முத்திரை போட்டார். அப்ப அந்த 1000 வருஷம் ஜனங்க இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஜனங்களை மோசம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த 1000 வருஷம் என்ன பண்ணிட்டாரு? கட்டி வச்சிட்டாரு இல்லையா? இப்ப 1000 வருஷத்துல முடிவுல துவக்கத்துல கட்டியாச்சு, பாதாளத்துல போட்டாரு. இப்ப வந்து எப்படின்னா அன்கான்சியஸ் வச்சுக்கலாங்களா, கோமால போயிட்டாரு, கிடக்குறாரு. இப்ப ரிசரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு வருஷம் போகும்? ரிசர்வேஷன் எவ்வளவு வருஷம் போகும்?
நீங்க சொல்லுங்க, ரிசரக்ஷன் எவ்வளவு வருஷம் போகும்? 1000 வருஷம் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் எவ்வளவு நாள் நடக்கும்? ஆமா, இப்போ ஆதாம்ல இருந்து எல்லாம் உயிர்த்தெழணும் இல்லையா? எவ்வளவு நாளைக்கு போகும்? 100 வருஷம். வேற? இது என்ன 100 வருஷம் கேட்குறீங்க? வேற என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? உயிர் தெழுந்து வர்றதுக்கு எவ்வளோ ஆகும்? பைடன் சொல்லுங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சொல்லுங்க, என்ன ஐடியா? ஆயிரம் வருஷத்துக்கு வந்துட்டு 1000 வருஷம் வரைக்கும் எப்படி உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும்? நீங்க சொல்லுங்க, எப்படி நடக்கும் உயிர்த்தெழுதல்? அவர் சொல்றாரு உயிர்த்தெழுதல் இமைப்பொழுது டக்குன்னு ஏஞ்சிக்கிறாங்க உயிர்த்தெழுதல், அவ்வளோதான். இப்போ அவர் சொல்ற மாதிரி ஏஞ்சி வந்தாங்கன்னாக்கா தெளிவா இருப்பாங்களா, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்களா? இப்போ அவருடைய கூற்று பிரகாரம் நம்ம வரலாம். மைக்கில் பேசுங்க. சபையா சருகத்தான் உடனே ஊற்றிருந்து வருவாங்க. சபை ஜனங்களுக்கு பிரதர் சொன்ன மாதிரியும் அந்த உயிர்த்தெழுதல் வந்துட்டு சபை தான் வந்துட்டு அந்த வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது சபைய இது பண்றாருங்க. ஆனா நம்ம வந்து சப்ஜெக்ட்ல கேட்டப்போங்க, அந்த ஆத்மா சப்ஜெக்ட்ல வந்து கேட்டப்போ அந்த உயிர்த்தெழுதல் பத்தி இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு மனுஷர் வந்துட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனாக்கா, அப்போ அவர் என்ன ஒரு இதுல மறைச்சாரோ, இப்போ வந்து அவர் கை இல்லாத மறைச்சாருனாக்கா அந்த கை இல்லாத வந்துட்டு அவர் மறுபடியும் வருவார். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் 100 வயசுல வந்து மறைச்சிருக்கிறாருனாக்காங்க, அவங்க வந்துட்டு இப்போ 25 இயர்ஸ், அதாவது அவங்க எங்க மாறணும். ஆனா பைபிள்ல நம்மளுக்கு கிளியரா அந்த இவ்வளவு வருஷம் எடுக்குவார் தேவன்ட்டுன்னு கொடுக்கப்படலங்க. பட் ஆனா 1000 இயர்ஸ் தான் நமக்கு சொல்லியிருக்கிறாருங்க. மேபி அந்த 1000 இயர்ஸ்க்குள்ள வந்து யார் யாருக்கு வந்து மீன்ஸ் அவங்க வந்துட்டு அதை மாறணும் இல்லைங்களா? இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து தேவன் வந்துட்டு அவர் ராஜ்யத்துல வந்து 100 இயர்ஸ் 100 வருஷம் கொடுத்துருக்கிறாருங்க. ஸோ அந்த 100 இயர்ஸ்னா சில பேர் வந்து 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் அந்த மாதிரி மறைச்சிருக்கிறப்போங்க, அவங்க வந்து எங்க மீன்ஸ் வந்து எங்க வரணும். ஏன்னா வந்து ஒரு வாலிப வயசுல தான் அவங்க வரணும்னு இருக்குதுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அது அவங்களுக்கு அந்த மாறணும்னு. அப்போ அவங்க தலைமுடி வந்துட்டு கிரேயா இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அது வந்து சேஞ்ச் ஆகணும்ட்டுனுங்க. ஸோ டைம் அதுக்கு தேவன் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் அது எடுக்குவாருன்னு தான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போ இவங்க சொல்ற மாதிரி இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ எனக்கு காலில் ராடு வச்சுட்டுக்கிறாங்க. இப்போ நல்ல ராடு எடுத்து வருவேன்னா அப்படி இல்லை இல்லையா? சொல்லுங்க. அது அவர்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்பட்டு அவங்க தெளிவடைஞ்ச பிறகுதான் வர முடியும். ஓகே, பட் உயிர்த்தெழுதல்ல வந்துருவாங்க இல்லையா? அவங்க எந்த நிலைமையில மறிக்கிறாங்களோ அந்த நிலைமையில உயிர்த்தெழுந்து வருவாங்க, அவங்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்படும். ஓகே, ரைட், அது கரெக்ட் இல்லைங்களா? சத்தியம் அறிவிக்கப்பட்டு அவங்க தேவனுடைய நம்பிக்கைக்குள்ள விசுவாசம் வந்த பிறகு அவங்களுக்கு தக்கதான அதுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் எடுக்கும். சரி, பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட மரித்தவர்கள் உயிர்த்தெழுதல் பற்றி உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் பற்றி பேசும்போது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்களுடைய குறைகள், அதாவது மாம்சத்தில் இருக்கிற குறைகள் நிறைவா வரலாம், ஆனால் அவங்க சிந்தை வந்து அதே சிந்தையில தான் இருக்கும். அந்த சிந்தை சரி பண்றதுக்கான டைம் தான் 100 வருஷம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை அவரு அந்த பாவத்தில் நான் மறிக்கும் போது 100 வருஷம் அவருக்கு டைம் கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி வசனம் சொல்லிட்டு, ஆனாக்கா இந்த உயிர்த்தெழுதல் பற்றி எவ்வளோ டைம்ன்ட்டு எங்கேயும் கிளியர் கட்டாக இல்லை. பட் இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்வி இது நம்ம புதுசாக இருக்குது. நான் இதுக்கு ஆன்சர் வச்சிருக்கேன். தேங்க்யூ சார், சொல்லிடுங்க. ஓகே, என்ன சொல்றதுங்க இப்போ உங்களுக்கு இது இல்லையா? கடல் மணல் அத்தனையாக இருப்பாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? செகண்ட் டெத் போகிறோம்.
பட் ஆக்சுவலாக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன சொல்கிறாருன்னா சபை பற்றி பேசிட்டு வர்றாரு இல்லையா? சபை பற்றி பேசிட்டு வர்றாரு, அதுக்கப்புறம் உலக ஜனங்கள் பற்றி பேசிட்டு வர்றாரு. இப்போ சாத்தான் எப்போ வந்து அவன் வந்து அந்த ஒரு ஒரு கோமா ஸ்டேஜ்னு வச்சுக்கலாமே போயிட்டாரு. அது இதுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த எப்போனா துவக்கத்தில், அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. 1000 வருஷத்துல ஜனங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? சொன்ன மாதிரி நமக்கு வந்து கரெக்டான ஒரு வருஷம் இல்லை, ஆனால் அவ்வளோ காலங்கள் போகலாம். 1000 இயர்ஸ் கூட போகலாம் உயிர்த்தெழுதல். ஏன்னா உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு குழப்பம் ஆகாமல் போகணும் உயிர்த்தெழுதல். அதனால உயிர்த்தெழுதலை என்ன பண்ணிக்கிறாருன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் போயிடுவார். இப்போ மறிச்சவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பாங்க. மறிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா அப்படியே ராஜ்யத்துக்குள்ள போறவங்க? மைக்கில் சொல்லுங்க. மைக்கில் பேசினா தான் அவங்க ஆன்லைனில் இருக்கிறவங்க கேட்கும். 3ஆம் உலகம் முடியும் போது கடைசியாக கொஞ்சம் பேர் இஸ்ரேலில் இருப்பாங்க, கொஞ்சம் ஜனகம், கொஞ்சம் ஜனம் உலகத்தார் இருப்பாங்க. அவங்க உயிர்த்தெழுதல் வரும்போது இவங்க உலகத்தில் கொஞ்சம் ஏஞ்சி வருவாங்க. ஏஞ்சி வரப்போ தான் அவங்க கேட்குவாங்கன்னா, இவங்க எப்படி இஸ்ரேல் ஜனம் சாபமாக இருக்கிறாங்க, இவங்க கூட தேவன் இருக்கிறாரு, அதனால தான் இவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க. சரி, ஆனால் கொஞ்சம் பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க இல்லையா? சரி, ஓகே. அப்படி இருக்க சாகாமலேயே தேவராஜ்யத்துக்குள்ள போயிடலாமா? இது வசனம் வந்து என்னக்குதா, ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல அப்படின்னா எல்லாரும் மறிச்சு தான் ஆகணும் இல்லைங்களா? அப்பதான் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் உயிர் தெளிந்து வரணும். நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? பட் அப்படி இல்லை. கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஹோலி ரெமனன் சொல்றாரு இல்லை, அவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லை, அவங்க மறிக்கிறது இல்லை, ஆனால் அப்படியே அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள போறாங்க. அப்படி கூட இருக்குது இல்லை? அவங்க கூட என்ன பண்றாங்கன்னா அவங்க கூட ஒரு சாட்சி தான். இந்த அவங்க அப்படியே இருக்கிறாங்க, இந்த காலத்தை பத்தி தெரியும் இல்லையா? அப்போ எழுந்து வரவங்களுக்கு இவங்களால இந்த விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், கன்ஃபியூஷன் இல்லை இல்லையா? இப்போ செத்து போனவங்க ஏஞ்சி வந்தாங்கன்னா இப்போ நடந்தது எல்லாமே தெரியும். இதுக்கு முன்னாடி செத்து போனாங்க பாருங்க போன வருஷம், அவங்களுக்கு இப்போ வந்தவங்க ஒரு வருஷம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடலாம் இல்லையா? 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனாங்க இல்லையா? அவங்க அப்புறமா ஏஞ்சி வரும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே முழிச்சு நிற்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணலாம்னா விஷயத்த சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் போகும் சரிங்களா? அப்போ லாஸ்ட்டாக அங்கே வரைக்கும் ஆதாம் வரைக்கும் போகும் இல்லையா? அந்த மாதிரி போகும். அப்போ என்ன ஆகுதுன்னா கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் பேர் வராங்கன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒருத்தர் கொஞ்சம் உயிர்த்தெழுந்து வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் செய்யணுமே இல்லையா? எல்லாமே செய்யணும். ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய காரியங்களை தெரிஞ்சுக்கிறது தான் இருக்கும். 1000 இயர்ஸ் வச்சிருக்கிறார். அதனால் ஜனங்களுடைய வேலை நேரம் கூட ரொம்ப கம்மி. தேவனுடைய ராஜ்யத்தில் எவ்வளோ நாள் தான் வேலை செய்வாங்க ஒரு நாளைக்கு? 3 hours பாருங்க மைண்டில். 3 மணி நேரம் தான் வேலை. 3 மணி நேரம் எந்த கம்பெனியில் வேலை செய்வாங்க? வயல் இருக்கோன்ட்டு சொந்த பலன் அவங்க சாப்பிடுவாங்க, சொந்த வீடு இருக்கும், அந்த மாதிரி தான் வசனம் இருக்குதுங்க. 3 மணி நேரம் போதுமா? ஏஸ்ட் பாருங்க, 3 மணி நேரம். காலைல வந்து 11 o'clock இன்டர்வல் நம்ம பிளெல் அடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் போயிடும். அதுக்குள்ள அவ்வளோதான் வந்து உட்காருங்க கன்வென்ஷன் சொன்னாக்கா சாப்பாடு இன்னும் விதையே போடாமல் இல்லை. எப்படி இப்போ சாப்பாடு விஷயங்கள்லாம் வந்து முற்பிதாக்கள் பார்த்துக்கிறாங்க சரிங்களா? முற்பிதாக்கள் தான் இவங்களுக்கு பரிமாறுது பந்தி சாப்பாடு. அப்போ ஒருவேளை நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி வரும் எல்லாமே எப்படி வரும்னா எல்லாமே இயற்கை தான் இல்லை? இப்போ ஒரு 10,000 பேர் வராங்க, 1000 பேர் வந்துக்கிறாங்க உயிர்த்தெழுதலில். 1000 பேருக்கு சாப்பாடு செய்யணுமா வேண்டாவா? சாப்பாடு செய்யணும், அவங்களுக்கு தேவையான இடங்கள்லாம் செட் பண்ணி கொடுக்கணும், எல்லாம் நடக்கணும். அதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வந்து 3 மணி நேரம் அவங்க கூட வேலை செய்யும். மீதி டைம்லலாம் தேவன் பற்றி தெரிஞ்சுக்கிறது போகும். ஓகேங்களா? அடுத்தது நாளைக்கு ஒரு 10,000 பேர் வந்துட்டாங்க ரிசரக்ஷனில். ஏற்கனவே ஒரு 1000 11,000 பேருக்கு என்ன பண்ணணும்? செய்யணுமே. எப்படி போகும்? அடுத்தது ஒரு 20,000 பேர் வந்துட்டாங்க.
ஆல்ரெடி இருக்காங்க 10. இப்படியே போகும் இல்லையா? இப்போ 850 கோடி இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. மறிச்சு போனவங்க எவ்வளோ? இப்படி போகும் பாருங்க உலகம் ஃபுல்லா. அப்படியே போயிட்டு இருக்கோம் இல்ல? அதனால ஒரே டைம்ல அப்படியெல்லாம் வந்துட முடியாது இல்லையா? உடனே ஒரு 10 நாள்ல எல்லாருமே ஏஞ்சி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலைமை என்ன ஆகும்? இவங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் அது கொஞ்சம் டைம் அப்படியே போகும். எல்லாமே கன்வென்ஷன் தான். இந்த மாதிரி பெரியன் ஸ்டடி தான் நடக்கும். மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாருமே என்ன பண்ணோம்? கருத்து பரிமாற்றம். இவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி போகுது. அவங்களுடைய பூரண நிலைமைக்கு போகிறதும் போகும். ஏன்னா அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு அவங்க கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? சபை ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்து எல்லாம் வந்து எண்ட் ஆகும்போது பேலன்ஸ் யாராச்சும் இருப்பாங்களா? உயிர் தேர்தலில் வர்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் வந்துட்டுப்பாங்க? உயிர் தேர்தல் இப்போ 1000 வருஷம் முடியும் போது உயிர் தேர்தலில் எவ்வளோ பேர் வந்து நிற்பாங்க? எல்லாருமே. இப்போ 800 கோடி ஜனங்க இருக்கிறாங்க இப்போ பாப்புலேஷன். ஆனா 6000 வருஷம் மறிச்சு போனவங்க யோசித்து பாருங்க இல்லையா? சாத்தான் கண்ணை மூடும் போது எவ்வளவு பேர் தான் பார்த்தா? 800 கோடி பார்த்துருப்பானா இல்லையா? இப்ப இருக்க பாப்புலேஷன் தெரியுமா இல்லையா அவனுக்கு? 800 கோடி ஜனங்க பார்த்து. ஆனா கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு 6000 கோடி. யோசிச்சு பாருங்க. 6000 கோடியா? சும்மா 6000 வருஷம் ஆச்சு இல்லையா? போட்டுக்கலாம் கோடிக்கு. அப்போ சடன் அவ்வளவு பேர் பார்க்கும்போது என்ன ஆகுனாக்கா எப்படி இருக்கும் அவனுக்கு? இந்த மாதிரி ஒரு இதை வந்து அவன் பார்த்ததே கிடையாது இல்லையா? அதே தான் இங்க சொல்றாரு இந்த வசனத்துல. அப்போ ஜனங்கள் கடற்கரை மணலத்தனையா இருப்பார்கள். அவங்க வந்து சாகுறவங்க கிடையாது, அவங்க உயிரோட நிக்கிறவங்க. செகண்ட் டெத்துக்கு போறவங்க இல்ல, உயிரோட நின்றுட்டு இருக்கிறவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவன் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணுவான். ஆனால் தேவன் என்ன பண்ணுவார்? அவங்க கூட யாரும் போகிறதில்ல. பட் ஆக்சுவலி இது நம்ம படிக்கும்போது கடற்கரை மன்னத்திலேயே அவங்க கூட போயிடுவாங்க செகண்ட் டெத்தில். அப்படி கிடையாது. செகண்ட் டெத்தில் போகிறது வந்து சாத்தானே அவன் கூட சேர்றவங்க இல்லையா? எவ்வளோ பேர் இருப்பாங்க? செகண்ட் டெத்தில் போகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? யோசித்து பாருங்க. 1000 வருஷம் உங்களுக்கு குத்தாச்சு சப்ஜெக்ட். உங்களை மோசம் போக்குறதுக்கு சாத்தான் இல்லை, உங்களை எந்த தூண்டி விடுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த மோசம் போக்குற எந்த ஒரு சுச்சுவேஷனும் இல்லை, சூழ்நிலை இல்லை. 1000 வருஷம் உங்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்பட்டிருக்குது. 1000 வருஷம் உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் கொண்டு வந்துக்கிறாங்க இல்லையா? இப்போ சாத்தான் அவுத்து விட்டா விழுந்துருவாங்களா? வெறுகு யாரும் போவாங்க? யோசித்து பாருங்க. இப்போ ஜீவன் கிடைச்சிருக்குது இல்லையா? இப்போ இந்த ஜீவனை இறக்கிறதுக்கு யாரும் தயாராவாங்களா? ஆல்ரெடி நம்மள மோசம் போக்கணும் இவன் தான் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையா? நம்மள உயிராக்குனர் ஜீசஸ் தான் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையா? அதனால மோசம் போகிறவங்க எவ்வளவு பேர்னாக்கா ரொம்ப கம்மி தான் இருப்பாங்க. சாத்தானும் அவங்க கூட விருந்து போன தூதர்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆனா 1000 வருஷம் இந்த ஒரு கிங்டம் அனுபவிச்சவங்க போறதுக்கு சான்சஸ் இல்லை. நீதியுள்ள தேசத்திலும் தீமை செய்ய இருப்பான்னு இருக்குது. ஆமா, இருப்பாங்க கொஞ்சம் பேர் இல்லையா? தீமை செய்தாக்கா இப்ப பாருங்க என்ன சொல்றாருன்னா, நீதி உள்ள தேசத்து தீமை செய்தா இந்த நிலைமைன்னு இருக்குது. அது நமக்கு ஒரு எச்சரிப்பா கொடுக்குறாரு. தீமை செய்வது வந்து எவ்வளோ ரொம்ப கம்மி தான். அதனால தேவன் அதை பத்தி என்ன பண்ணுங்க ஜாஸ்தி சொல்ல. பட் செகண்ட் இடத்துல போறவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. தேவனுக்கு வந்து அது அதனால தான் என்ன பண்றாங்கன்னா இப்ப நம்மள டியூன் பண்ணிக்கிறாரு இல்லையா? ஜனங்களை செகண்ட் இடத்துல எப்படியாச்சும் தப்பிச்சு விட்டுருவோன்றதுக்காக நம்ம இப்போ இவ்வளோ கான்சிகரேட் ஆகி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஜனங்களுக்கு லைஃப்குள்ள வரணும், இடத்துக்குள்ள போகக்கூடாதுன்றதுக்காக தான் 1000 வருஷம் என்ன நடக்கும்? டீச்சிங்ஸ் நடக்கும் இல்லையா? அப்போ அந்த ஜனங்கள் எல்லாருமே இங்கே வந்து மணலத்தனையா இருப்பார்கள் தான் இருக்குது தவிர்த்து மணலத்திலேயே செகண்ட் இடத்துல போறது இல்லை. அவன் வந்து பார்க்கும்போது சாத்தான் பார்க்கும்போது ஜனங்கள் மணலத்தனையா இருப்பாங்க. அதுதான் அந்த விளக்கம். சாத்தான் வந்து சில கொஞ்ச நாள் விடுதலை பண்ணப்படுறாங்க இல்லையா? அந்த கோபத்தினால ஒரு கூட்டமாக கூடி வந்து ஜனங்களை எவ்வளோ மோசம் பண்ண முடியும் அவ்வளோ பண்ண முடியும்னு வசனம் படிச்சிருக்காங்க. இருக்குது. பட் ஆனால் அதை அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விழுந்து போகிறதுக்கு இல்லை. சாத்தானே தூதர்கள் இருப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க,
பட் போகிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா கிடைச்ச அனுபவங்கள் அவ்வளோ இருக்கு. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, இப்போ ஒரு மனுஷன் பணம் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கடைசியில் என்ன பண்ணிடுவாரு வில்லன்னு திருந்திட்டு தான் என்ன பண்ணுவாருங்க மறைக்கிறதா இருக்கும் இல்லையா? ஏன்னா அனுபவம் கிடைச்சோன்னு என்ன பண்ணிடுறாங்க, இது செஞ்சது தப்பு, அப்படி செய்யக்கூடாது, இதுதான் மைண்ட்ல இருக்குது இல்லையா? இந்த வாய்ப்பு கிடைச்சோன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஜனங்க உடனே தேவன் பக்கம் திரும்பத்தான் இருப்பாங்க. அது 1000 இயர்ஸ்ல அப்படி இருக்கும் இல்லையா? 100 வயது சென்று மறிக்கிறவனும் அப்படி சொல்றாரு இல்லையா? 100 வயசு டைமிங் எல்லாம் யாருக்கும் கிடையாது. 100 வயசு டைம் கொடுக்கும் ஒருத்தருக்கும், அப்படி கிடையாது. நீ தப்பு பண்ணனே அப்பவே போயிடலாம் செகண்ட். அது நீ 10 வருஷமோ 20 வருஷமோ தெரிஞ்சிருமே, செகண்டத்துக்கு போயிடுவாங்க இல்லையா? சாத்தான் கூட சேர்ற வரைக்கும் ஒரு வேளை அந்த மாதிரி யாராச்சும் டேக்கிள் பண்ணி 1000 இயர்ஸ் தேவனை ஏமாத்துறவங்களா இருந்தாக்கா அவங்க அங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மேபி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மனரத்தனையே இருக்காது. சாத்தானுடைய பார்வைக்கு மனரத்தனையே ஜனங்களே அப்போ பார்க்கும். ஜனங்கள் அவ்வளோ பேசி இருப்பாங்க. அதுதான் நம்ம இங்கே பார்க்கணும். அந்த வசனத்துடைய விளக்கம் அதுதான் கொடுக்குறாரு இல்லை? அப்போ நீங்கள் இப்போ நமக்கு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்படி நியாயப்பிரமாணத்தை விலக்கி இங்கே பாவம் அனுபவிக்கு சாத்தியம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இருக்கா? இல்லை. பாருங்க, அதை படிச்சுங்க அந்த அந்த இடத்த. பேஜ் நம்பர் 33 கொடுத்தாரு புக்கில். அந்த அந்த பேஜ் நீங்கள் படிச்சுங்க. ஏன்னா சிஸ்டர் வேகமாக அந்த பேஜ் முடிச்சுட்டாங்க, அதனால நம்ம அது கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கீழே 28 28. அடுத்த யுகத்தில் தேவனுடைய நியாய பிரமாணம் எப்போதாவது விலக்கப்பட்டு பாவம் அனுமதிக்கப்படுவதற்கான சாத்தியம் உள்ளதா? பதில் இல்லை. ஒருவேளை பாவம் அனுமதிக்கப்பட்டு தேவனுடைய நியாய பிரமாணம் தவிர்க்கப்படுமானால் கிறிஸ்துவின் பலி தேவையில்லாமல் போய்விடும். தேவன் பாவியோடு தொடர்பு கொண்டு அவர்கள் அபூர்ணலாக இருந்த போதிலும் அவர்களின் சிறந்த முயற்சிகளை ஆசீர்வதித்து அவர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாரானால், இயேசு கிறிஸ்து மீட்பராக வந்து தனது இரத்தத்தை கொடுத்து பெற்று புதிய உடன்படிக்கை அர்த்தமில்லாமல் போய்விடும். மேலும் பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களும் மனுக்குலம் மாந்தர் செய்த ஒரு பாவத்தை மன்னித்த தேவன் நாம் ஒரு தவறு செய்தாலும் மன்னிப்பார், இரக்கம் காண்பிப்பார், தமது ஐக்கியத்திலிருந்து தள்ளிவிட மாட்டார் என்கிற நியதியில் பாவம் செய்யும் உரிமையை தம் வசம் எடுத்துக்கொள்வர். ஆகையால் இங்க பாருங்க, இப்ப இங்க ஒரு 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 யோசித்து சொல்றாரு சில விஷயங்கள். இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு வேளை தேவன் அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா பாவிகளை பாவம் இங்க சொல்ற ஒரு இல்லை, அந்த மாதிரி பாவத்தை தேவன் என்ன பண்ண மாட்டாரு, அனுமதிக்க மாட்டாரு. அங்க இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு, சாத்தியம் இல்லை. ஒருவேளை பாவம் அனுமதிக்கப்பட்டு தேவனுடைய நியாயப்பிரமாணம் தவிர்க்கப்படுமானால் கிறிஸ்துவனுடைய பலி தேவையில்லாமல் போய்விடும். அங்க வந்து தேவனு பாவத்தை செஞ்சுட்டா சரி ஓகே ஒரு டைம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா, அப்ப இப்ப இயேசு கிறிஸ்து இங்க நமக்கு சுவிசேஷத்துல மரிச்சது வேஸ்ட் இல்லை. எல்லாருமே ஏஞ்சி வராங்க, பாவம் மன்னிப்பு தேவன் அங்க கொடுத்துட்டாருன்னா, அப்படி கொடுத்தாக்கா அங்க தூதர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. ஓ அப்படின்னா நம்ம கூட இப்ப தப்பு பண்ண தேவன் என்ன பண்ண நம்மள மன்னிச்சிடுவாரு. அப்படி கிடையாது அவங்களுடைய பார்வைக்கு. ஏன்னா எப்போதுமே தூதர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, தூதர்களுக்கு தேவன் வந்து இதை அனுமதிக்கிறது இல்லை. தூதர்களே பாவம் செய்து தேவன் அனுமதிக்கிறாரா? நீங்க யோசித்து பாருங்க. இப்ப நம்ம வந்து தேவனுடைய வார்த்தை மீறி ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, பாவம் செஞ்சுட்டாரு இல்லையா? இப்ப நமக்கு வந்துட்டு ஒரு அனுபவத்தின் மூலமாக ஒரு பாடத்தை தேவன் வச்சிருக்கிறார். அனுபவப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், இது நமக்கு. ஆனா தூதர்களுக்கு ஒரு எப்படி வச்சிருக்காரு, அப்சர்வேஷன், பார்த்து என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க வந்து அனுபவிச்சு இல்லை, பார்த்து தெரிஞ்சுக்கணும். தேவனுக்கு ஃபோர் நாலேஜ், அவருக்கு எல்லாமே தெரியும், ஒன்றுமே தெரியும் இல்லையா? இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ தூதர்களுக்கு மாற்றி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம தூதரில் பார்த்து கற்றுக்கலாம். தூதர்கள் அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டோம், அப்படி வச்சிருந்தானே எப்படி இருந்திருக்கும்? இப்போ தூதர்கள் 6000 வருஷமா தப்பு பண்ணவங்களும் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா? பாவம் செய்த தூதர்கள் இப்போ உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் நம்ம
நம்ம செத்து போயிட்டே இருக்கிறோமே. ஏன்? நம்ம அனுபவ ரீதியா கத்துக்கிறோம் இல்லையா? பை எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பை அப்சர்வேஷன். இது தேவன் மாத்தி வச்சிருந்தா நல்லா இருந்துச்சுல்ல. அவங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துட்டு அவங்கள பார்த்து நம்ம தெரிந்துக்கிற மாதிரி வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை. அப்படி வைக்க முடியாது. ஏன்னா அவங்க நம்மளை காட்டிலும் பெரியவங்க. அவங்களாம் பாவம் செஞ்சு ஆரம்பிச்சாங்க வச்சுக்கோங்களேன், ஏன்னா அவங்க நிலைமை, அவங்க நம்மள பெரியவங்க அவங்க. அதனால அதை நம்ம பாத்திர கத்து நம்மள தாங்கவே முடியாது. அதனால தேவன் மாற்றி வச்சுட்டார். என்ன நம்மளை பார்த்தவங்க, அதனால நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க நம்மளை பார்த்தா எல்லாம் கத்துவாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய மாற்றி பண்ணாருன்னா அவங்களும் அதை நினச்சிக்குவாங்க. ஓ, இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை மன்னிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு, தப்பு பண்ணால் கூட மன்னிக்கிறார் தேவன். இப்போ நம்மளுக்கு கூட என்ன சொல்ற அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி நினச்சிருவாங்க. அப்படி இல்லை. தேவன் அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தை தவிர்க்க மாட்டார். அதனால தான் 2 பேரும் வராங்க. நியாயப்பிரமாணம் இருக்குது, அவங்களுக்கு பிரமாணங்கள் இருக்கும், புது உடன்படிக்கையின் பிரமாணமாக இருக்கும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. சொன்னது தான் தேவன்ட்டு, நீ செஞ்சுதான் ஆகணும், அதை தவிர்க்க முடியாது அப்படி சொல்லிட்டார். அப்போ தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சப்ஜெக்ட் நம்மளை பார்த்து கற்றுக்குறாங்க. அவங்க எப்போதுமே தேவ தூதர்களுக்கு மனுஷர்களை தேவன் வேடிக்கையாக வச்சிருக்காரு. நம்ம படிக்கிறோம் இல்லையா, கொரிந்தியர் நம்ம படிக்கும்போது நம்ம மனுஷருக்கும் தூதர்களுக்கும் வேடிக்கையானோம்னு. அப்படியே தூதர்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய கார்டியன் ஏஞ்சல் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு, ஃபாலன் ஏஞ்சல்ஸ் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்மளை பார்த்து சில பாடங்களை கற்றுக்குறாங்க. நம்மளை பார்த்து திருந்த தூதர்கள் கூட இருக்கிறாங்களாம். நம்மளை பார்த்து விழுந்து போன தூதர் திருந்துறவங்க கூட இருக்காங்களாம். பரவாயில்ல, இந்த வாழ்ந்தா இப்படி வாழணும்ப்பா, தேவனுக்கு எப்படி பேச்சு கேட்டு மனுஷனுங்க எப்படி இருக்கிறாங்க. சே, நான் இவனோட நான் சர்வெண்ட், நான் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க கூடாது, இப்படி வாழணும், அப்படி திருந்திடுவாங்களாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறது திருந்த விடாதான், அது எப்படியாச்சும் பண்ணிடுவான். ஃபாலன் ஏஞ்சல் தான். ஆனால் நமக்கு அது மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்மளை பார்த்து கற்றுக்குவாங்க. இங்கே தேவன் நம்மளை மன்னிச்சுட்டா அவங்க கூட அது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். அப்புறமா கண்டிப்பாக மேலும் பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களும் மனுக்குல மாந்தர் செய்த ஒரு பாவத்தை மன்னித்த தேவன் நாம் ஒரு தவறு செய்தாலும் மன்னிப்பார், இரக்கம் காண்பிப்பார், தமது ஐக்கியத்தில் இருந்து தள்ளிவிட மாட்டார் என்ற நியதியில் பாவம் செய்யும் உரிமையை தம் வசம் எடுத்துக் கொள்வர். ஆகையால் பாவத்தில் ஏற்கனவே விழாத எல்லா தேவ தூதர்களும் பாவத்தில் விழும் ஆபத்து இருக்கிறது. எனவே ஒவ்வொரு தூதரும் தெய்வீக சட்டத்தையும் தேவ நீதியையும் புறக்கணித்து ஒரு பாவத்திற்கு மன்னிப்பை பெறுவதற்கு தேவ இரக்கத்திற்கு துணிவு கொள்வார்கள். மேலும் ஏன் ஒவ்வொரு தூதரும் ஒரு பாவ முயற்சி செய்து தேவ மன்னிப்பின் அனுபவத்தை பெறக்கூடாது என விவாதம் ஏற்படலாம். இவைகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது தேவன் தமது சொந்த விருப்பத்தின்படியும் தமது பரிசுத்த சிருஷ்டிப்புகளின் நன்மைக்காகவும் தமது படைப்பின் பூர்ணமானதையே அங்கீகரிப்பார் என்கிற கருத்து நமக்கு நிச்சயமாகிறது. பூர்ணத்திற்கு சற்று குறைவாக இருந்தாலும் அது புறக்கணிக்கப்படும் பொழுது நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்பது நிஜமாகும். பார்த்தீங்களா, தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, தேவன் நம்மளுடைய நன்மைக்காகத்தான் வச்சிருக்காரு. இது ஏதாச்சும் அந்த மாதிரி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் கொஞ்சம் பிரமாணத்தை விலக்கி வச்சுட்டு பாவத்தை செஞ்சுட்டாரு, தேவன் மன்னிச்சுட்டாருன்னு சொன்னால், அப்போ அது மாதிரி தூதர்கள் கூட அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அப்போது ஒரு பாவம் செஞ்சுட்டு அப்புறம் மன்னிப்பு வாங்கிக்கலாமே, அப்படி இருக்கும். அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த மாதிரி தேவன் விரும்புறது. அவருடைய சிருஷ்டிகள் எல்லாமே அவருடைய நன்மைக்காக தான் வச்சிருக்காரு தேவன். ஏன்னா அவங்க பரிபூர்ணம் அடையிறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுவார்னா, தேவன் அந்த பரிபூர்ணத்தில் சற்று குறைவு இருந்துச்சுன்னா ஒத்துக்கிறது இல்லை. பார்த்தீங்களா அது எப்படி இருக்குன்னு? தேவன் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அங்கே நீதி நியாயம் தவறி போயிடும். அதனால தேவனுடைய சிங்காசனம், நீதி நியாயம் அவருடைய சிங்காசன ஆதாரம்னு சொன்னா அப்படி இருக்குமா ராஜ்யத்தில்? இப்போ எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்குது? அங்க பாவம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ எப்படி இருக்குது? ஒரு கான்சிக்ரேட்டட் எடுத்துக்கோங்களேன்.
எப்படி இருக்குது? பாவம் செய்கிறவங்க தான் இருக்காங்க. பாவம் செஞ்ச மன்னிக்கிறாரா? இல்லை, அது கண்டினியூவாக இருக்குது. பாவம் செஞ்சு தான் இருக்காங்க. மன்னிக்கிறாரா? மன்னிப்பு கேட்டு உடனே கிடைக்கும். மன்னிப்பு கேட்ட கிடைக்கும். பாவம் செய்து செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்ட கிடைக்கலாம் இப்போ இல்ல. ஏன்னா நம்ம அபூர்ண நிலையில இருக்கோம். இப்ப நம்மளுடைய கண்டிஷன் வேற மாதிரி இருக்குது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல வரும்போது பூர்ணமா இருக்கும். அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? பாவம் செய்யற தூண்டுறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலைகளும் அங்க இல்லை. அப்படி இருக்கும் அட்மாஸ்பியர். ஆனா அதுல என்ன பண்றதுல தேவன், அதுல தேவன் அனுமதிக்க மாட்டார், ஒத்துக்க மாட்டார். இப்ப சிச்சுவேஷன் வேற, அப்ப சிச்சுவேஷன் வேற. இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு தேவன், மன்னிக்கிறாரு. எதுக்காக? நீங்க மீண்டுமாக அந்த ஒரு பரிசு நீங்க பெறுவதற்காக. இதுல தேவன் முக்கியமா பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஹார்ட் தான். உங்களுடைய ஹார்ட் எவ்வளவு முயற்சிகள் எடுக்குது, முயற்சிகள் எவ்வளவு பண்றீங்க, அதுதான் பார்க்கறாரு. அது இப்ப வேற, அப்ப வேற, தேவனுடைய ராஜ்யத்துல வேற. ஓகே, சரி, நெக்ஸ்ட். புரிஞ்சா இந்த விஷயம்? அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா என்ன, தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் கொஞ்சம் பிரமாணத்தை ஒதுக்கி வச்சுட்டு பாவம் செஞ்சதுக்கு வாய்ப்புகளை என்ன வைக்கணும் கிடையாது, நோ, இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். தேவனுடைய ராஜ்யத்துல அப்படி இருக்கும். சரி, 29 கீழ்ப்படிந்து வாழ்ந்திரு என்கிற பிரமாணம் நியாயம் செய்கின்றவன் நீதிமான் என்ற காரியம் ஆசீர்வாதமா அல்லது ஆசீர்வாதத்து குறைவா? பதில்: யாரெல்லாம் அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றாரோ அவர்கள் என்றென்றும் சந்தோஷமாக வாழ்ந்து. தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாக்க என்றைக்குமே அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்வு தான் இருக்குன்னு சொல்லிட்டார். ஸோ அதுதான் அதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் யாருடையது? ஓகே, சரி, அடுத்தது காலை பலியிடப்பட்ட ஆட்டுக்கடா. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். ஸோ புல்லக்கு அண்ட் ராம்ஸ் லேண்ட். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் இயேசு கிறிஸ்துவின் சர்வாங்க தகன பலி தகனிக்கப்பட்டது, அது எந்த வகுப்பாருக்கு சாட்சியாக உள்ளது? ஸோ அந்த சர்வாங்க தகன பலியில இப்போ இயேசு கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணுறது, அது எவ்வளோ நேரம் எரிஞ்சிச்சு? இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்தக்கூடிய அந்த சர்வாங்க தகன பலி எவ்வளோ நேரம் எரிஞ்சிச்சு? அது ஒரு கேள்வி. அப்புறமா இது எந்த வகுப்பாருக்கு சாட்சியாக இருக்குது? சரிங்களா? இப்போ இது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லையா, அது ஒரு வகுப்பாரை குறிக்குது. அது யாருக்கு சாட்சியாக? இதுதான் சார் கேள்வி. ஓகே, படிக்குது பிரதரா, படிங்க. அப்பொழுது ஆரோன் பலிபீடத்து அண்டையில் சேர்ந்து தனது பதிலாக அல்லது மாறாக பாவ நிவாரண பலியாகிய கன்றுக்குட்டியை எபிரேய பாஷையில் இளங்காலைக்கு கொன்றான். ஆரோனின் குமாரன் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி கொழுப்பையும் மற்றவற்றையும் பலிபீடத்தின் மேல் தகனித்தான். மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டெரித்தான். பின் சர்வாங்க தகன பலியையும் ஒரு கடா கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். சர்வாங்க தகன பலியின் துண்டங்களையும் தலையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அவைகள் பலிபீடத்தின் மேல் தகனித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியின் மேல் தகனித்தான். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் பெரும்பாலும் சொல்லப்பட்டிருப்பதை போலவே பொருளும் குறிப்பிடத்தக்க அதே கருத்தை கொண்டிருக்கிறது. இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் தகன பலி சுவிசேஷ யுகம் முழுவதும் எரிந்து கொண்டே இருக்கிறது. பிரகாரத்தில் நீதிமான்களாக்கப்பட்ட நிலை உள்ள அனைவரும் சாட்சி கொடுக்கும் விதத்தில் அவரையும் அவரை போல அவருடைய சரீர அங்கங்களையும் தேவன் அங்கீகரித்தார் என்பதற்கு தலையோடு கூட சரீரமும் பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான விஷயம் நம்ம பார்த்தோம்னா
பலியிடப்பட்டிருக்கிறதான அந்த காளை அப்புறமா ஆடு பற்றி சொல்லிருக்குது. அது எத்தனை நேரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு, இது யாரை குறிச்சி அப்படின்ட்டும் இருக்குது கேள்வி. பதில் வந்து இங்கே நம்ம படிக்கும்போது அந்த பலி செலுத்தின விஷயங்கள் பற்றி லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனத்தில் 12லேருந்து 14 வசனங்கள் வரைக்கும் இருக்குது. அதனுடைய முழு விவரம் வந்து 16ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஆல்ரெடி இந்த 16ஆம் அதிகாரம் நம்ம படிச்சிருக்கோம். இதில் முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா, அந்த காளை பலியிடப்பட்ட பின்னாடி அதனுடைய ரத்தம் எடுத்துன்னு வந்து எங்கே தெளிக்கப்படுது, எங்கே பூசப்படுது, இது அதுக்கப்புறமா அதனுடைய சரீரம், அப்புறமா அதனுடைய தலை எங்கே வைக்கப்பட்டுச்சு, இதெல்லாம் வந்து ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குது. இதனுடைய ரெஃபரன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா அதுதான் அந்த லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் மற்றும் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 16ஆம் அதிகாரம் வந்து முழுமையாக விவரித்து சொல்லியிருக்கு. இந்த 4 வசனம் வந்து 3 வசனம் வந்து பார்த்தோம்னா அது சுருக்கி வந்து பேசப்பட்டிருக்குது. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குதான ஆரோன் மற்றும் அவருடைய பிள்ளைகள் 4 பேர், அப்புறமா அவர்கள் செய்துட்ட அந்த பலி, இது வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய சபை தலை மற்றும் சரீரத்தை எடுத்துன்னு வந்து பலிபீடத்தின் மேலே வைக்கிற விஷயம். அப்புறமா அந்த குடலெல்லாம் கழுவிட்டு அது கூட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தோல் கால் எல்லாம் எடுத்துன்னு போய் வெளியே புறம்பே வந்து அது எரிக்கப்பட்டு அவங்க உள்ளே வந்து சேரணும் அப்படின்னா அப்போ அவங்க வந்து கழுவிட்டு வந்து சேரணும். இந்த கழுவுதலெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பலி வந்து எவ்வளோ நாள் போகும் அப்படின்றது, அதாவது இந்த எவ்வளோ நேரம் போச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி அது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வந்து முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்துருக்குறோம். அது சுவிசேஷ யுகம் முழுக்க அந்த பலி வந்து போகும் அப்படின்ட்டு. தலை வந்து ஆல்ரெடி பலி ஆயிருக்காரு. இப்போ யாரெல்லாம் அந்த பலியினுடைய உடன்படிக்கை கட்டி அதில் பங்கேற்கிற விரும்புகிறாங்களோ அது போயிட்டு இருக்குது. சரீரம், அதாவது சரீரம் கூட அங்கே தகனிக்கிறதுக்காக அந்த நெருப்பில் வைக்கப்படுகிறதுக்காக வைக்கப்பட்டிருக்குது. இப்போ அது போயிட்டு இருக்குது. அதுதான் அந்த சபை வகுப்பார். அந்த சபை வகுப்பார் வந்து அந்த சரீரம் குறிக்குது. சரீரம் கூட அங்கே தகனிக்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்குது. நம்மளுக்கு நல்லா தெரியும், தலை அதாவது இயேசு கிறிஸ்து வந்து அவர் ஒரு பரிபூர்ணத்தில் வந்து அவருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அதே போல் சரீரம் இயேசு கிறிஸ்துடைய சபை ஆவருங்க கூட அந்த பரிபூர்ண நிலையை அடைந்து அதன் பின்னாடி அந்த பலி வந்து அங்கீகரிக்கப்படணும். அது எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னா அந்த பெந்தகோஸ்த நாள்லேருந்து சபை முடிகிற வரைக்கும் அது நடக்கும்னு கூட நம்ம பார்க்குறோம். இது அடிஷ்னல் வாசிக்கலாம். தொடர்ந்து இருக்குது படி அடிஷ்னல் ரெஃபரன்ஸ். சர்வாங்க தகன பலி, காளையின் பலி இயேசு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அடையாளமாக உள்ளது. இது பெந்தகோஸ்த நாள் துவங்கி சுவிசேஷ யுகம் முழுவதுமாக தொடர்ந்து தகனிக்கப்படுகிறது. பிரகாரத்தில் இருந்தவர்கள் மோசே, ஆரோன் மற்றும் ஆரோனின் 4 குமாரர்கள் நியாயத்திற்கப்பட போகிறவர்கள் மாத்திரமே பிரகாரத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். லேவி 9ஆம் அதிகாரம். இவற்றாக நியாயத்திற்கப்பட போகிறவர்கள் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் தகன பலிக்கு அடையாளமாக உள்ளனர். இது சுவிசேஷ யுகம் முழுவதுமாக தகனிக்கப்படும். ஏனென்றால் சபையின் மாம்ச கிறிஸ்துவின் மாம்சமாக எண்ணப்படுகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனம். நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் மூலம் நாம் பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய பலியின் புண்ணியத்தின் மூலம் பாவ மன்னிப்பு கோரி தேவனிடத்தில் வரும்போது ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட மரித்தவர்களாய், அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்களாய், அவருடைய சரீரத்தில் அவயங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய அபிஷேகத்திற்கு வருகிறோம். இந்த செயல் விளைவு இருவகை. முதலில் நாம் மாம்சத்தில் கிறிஸ்துவின் அங்கத்தினர்களாக ஆகிறோம். அவர் நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடத்துகிறார். நாம் முதலில் ஞானஸ்தானம் பெறுகிறோம், அதாவது மரணத்துக்குள் முழுகப்படுகிறோம்.
அவருடைய மரணம், அவருடைய ஞானஸ்தானம் பின்னர் அடையாளம் மாறுகிறது. அந்த மரண ஞானஸ்தானத்திலிருந்து நாம் புதிய சிருஷ்டிகளாக எழும்பப்படுகிறோம். அதன் பின்னர் நமது மாம்சம் அவருடைய மாம்சமாக எண்ணப்படுகிறது. எனவே கிறிஸ்துவுடன் உள்ள நமது உறவு இருவகை, ஒன்று மாம்சத்தைக்கேற்ற, மற்றொன்று ஆவிக்கேற்ப. பலரும் கிறிஸ்துவுடன் உள்ள இரட்டை உறவை கவனிக்கவில்லை. நாம் புதிய சிருஷ்டிகளாகவும் இருக்கிறோம், அதே நேரத்தில் மாம்சத்திலும் இருக்கிறோம். இந்த உண்மையின் ஆழ்ந்த அர்த்தம் தரசு பட்டணத்தனாகிய சவுலுக்கு மகிமை அடைந்த கிறிஸ்து கூறிய வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நான் நீ துன்பப்படுத்துகிற இயேசுவே. அப்போஸ்தலர் 9:4-5. இந்த செயல் மூலம் சரீரத்தில் உள்ள திருச்சபையை துன்பப்படுத்துவது அவரை துன்புறுத்துவதே என்று நம் ஆண்டவர் அறிவித்தார். திருச்சபை அனுபவிக்கும் பாடுகள் கிறிஸ்துவின் பாடுகள் ஒரு பகுதியாகும். கிறிஸ்துவின் கடைசி அங்கத்தினர் தனது ஓட்டத்தை முடிக்கும் வரை அந்த பாடுகள் பூரணம் அடையாது. ரெஃபரன்ஸ் 5:3-9-4. மீட்பரால் நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட அவர்களுடைய மாம்சமாகிறது. ஆகையால் குறைவைகளை கண்டுபிடித்து சகோதரர்களின் விவகாரங்களில் தலையிடுவார்கள். இயேசுவின் மாம்சத்துக்கு விரோதமாக இதை செய்கிறான். நீ துன்பப்படுத்தும் இயேசு நானே. அப்போஸ்தலர் 9:5. அவர் தனது ஜீவனை யோர்தானில் அர்ப்பணித்தார், மேலும் கல்வாரியில் அந்த பலியை நிறைவு செய்தார். சுவிசேஷ யுகம் முழுவதும் அவர் தனது மாம்சமான சரீரம் பலியாக கொடுத்து வருகிறார். தேங்க்யூ. இங்கே நம்ம பார்த்த மாதிரி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பலி மற்றும் சரீரம், அதாவது சபை ஆக போகிறோடைய பலி அங்கீகரிப்பு பற்றி பேசியிருக்குது. முக்கியமாக 2 விஷயம் இங்கே பேசப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, சபையார் 2 வகையில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. மாம்சம் ப்ளஸ் ஆவியில். ஆவி குறிக்கி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்றதுக்கு எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து மரித்த பின்னாடி அவர் உயிர் தெழுந்து பரலோகத்தில் இருக்கிறாரு. அப்போ அவர் ஆவியிலிருந்து பேசாரு மாம்சத்தில் இருக்கிற பவுல் கிட்ட. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ மாம்சமாக இருக்கிற சபையார், ஆவியில் இருக்கிற சபையார், ரெண்டுமே நம்ம புரிஞ்சுக்கணும். சபையினுடைய தலை ஆவியில் இருக்கிறாரு, சபையா ஆவ போறவங்க நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். இதையே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதே போல சபை வகுப்பார்ல சிலர் எப்படியாப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்ட்டு கூட சரிங்க முதல். இது நம்ம இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ சபையினுடைய ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிற ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தை குறை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ட்டு இங்க சொல்லப்பட்டிருக்குது. அந்த வேலை இயேசு கிறிஸ்து செய்வாரு, தேவன் எடுத்துக்குவாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கலாம். நிறைய பாடங்கள் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இப்படி செஞ்சோம்னா இது இந்த சபையின் அங்கத்துல நம்ம அங்கமா இருக்கிறதுக்கு ஒரு ஒரு குறை உள்ளவர்களா இருக்கும்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம்னு இது நம்ம எடுத்துக்கலாம். ஆனா முக்கியமா இந்த பலி அப்படின்னும் போது சரீரம் பிளஸ் தலை தான் பரிபூர்ணம். சரீரம் அப்பரிபூர்ணத்துல இருக்குது. அது பரிபூர்ணமாக்கி அது தகன பலியில வைக்கும் போது அது ஏற்றுக்கொள்கிற நிலையில இருக்கணும். அதனுடைய குறைகளை அதாவது அந்த குறைகளை கண்டுபிடிச்சா கூட அதை குற்றம் சாட்டாதபடிக்கு நம்ம போகணுன்றதை இங்க பிரதர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இயேசு கிறிஸ்து ஆவியில உயிர்ப்பிச்சிருக்காரு, சபையின் ஓட்டத்துல இருக்கிற நம்ம மாம்சத்துல இருக்கோம். அப்ப ரெண்டுமே நம்ம அக்செப்ட் பண்றோம்னு சொல்றாரு. மாம்சத்திலயும் இருக்கிறோம், ஆவிலையும் இருக்கிறோம். ரெண்டுமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மாம்சத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆவின் சிந்தை நம்ம பெற்று இருக்கிறோம். இப்படி கூட நம்ம இது புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய புரிதல் நான் இப்படி புரிஞ்சுட்டேன். அப்போ ஆனா பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சபையினுடைய நிலை அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவர் ஆவியில இருக்காரு, இப்ப நம்ம ஓடிட்டு இருக்கிறவங்க மாம்சத்துல இருக்கிறோம். இப்படிதான் பிரதர் சொல்றாரு. இவ்வளோ எனக்கு புரிஞ்சது பிரதர். தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பிரதர், அருமையாக விளக்குனாரு. நன்றி. அருமையான ஒரு விளக்கம் தான். சரி, இதில் பாருங்க, இது 2 விஷயம் இருக்குது இல்லையா? இதில் நம்ம பார்க்கும்போது
இதில் ஃபஸ்ட்டு இந்த ஒரு நேரம் எவ்வளோ நேரம் வந்து எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது முழு நாள் முழுதும் அது எரியும். இதை காமிக்கிற இது சுவிசேஷ யுகம் முழுவதும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இப்போ கிறிஸ்துவின் பலி சுவிசேஷ யுகம் முழுவதுமாக அது தகனித்து கொண்டே இருக்கும். அது நமக்கு புரிஞ்சு. ஆனால் இங்கே 2 வகுப்பார் பற்றி பேச இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரகாரத்தில் இருக்கிறவர்கள் மோசே, ஆரோன் மற்றும் ஆரோனின் 4 குமாரர்கள் இல்லையா? 4 குமாரர்கள் இருக்காங்களா? 4 குமாரர்களுமே சபையை அடையாளப்படுத்துறாங்களா? சரிங்களா? 4 குமாரர்களுமே சபையை அடையாளப்படுத்துறதில்ல இல்லையா? 2 பேர் அடையாளப்படுத்துறாங்க, இன்னும் 2 பேர் மறிச்சுறாங்க. அது இங்கே நல்லா மென்ஷன் பண்றாரு. இங்க என்ன எழுதுன பாருங்க, நியாயம் தீர்க்கப்பட போகிறவர்கள் மாத்திரமே பிரகாரத்தில் அடையாளப்படுத்தப்படுகின்றனர். சரிங்களா? அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இவ்வாறாக நியாயம் தீர்க்கப்பட போகிறவர்கள் மாத்திரமே கிறிஸ்துவின் பலி தகன பலிக்கு அடையாளமாக உள்ளார்கள். அப்ப யாரு அந்த ஒரு பலி கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க தான் இங்க அடையாளப்படுத்தப்படுவாங்க அவருடைய சரீரத்துல. ஏன்னா இதுல ஒரு சாரார் என்ன பண்ணிட்டாங்க, செகண்டத்துக்கே போயிட்டாரு அவங்க குமாரர்கள் இல்லையா? 2 பேர் யார் யாரு? நாதாப் அபியூ. எலியேசர், இத்தாமார் 2 பேருமே இருக்கிறாங்க. நாதாப் அபியூ என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தவறான வேலைகள்லாம் பண்ணிட்டு இல்லைங்களா, தேவனுக்கு அது விருப்பம் இல்லாதெல்லாம் பண்ணி என்ன பண்ணாங்க, செகண்டத்துக்கு போயிடுச்சு. செகண்டத்துக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அவங்க 2 பேர் அழிவுக்குள்ளாக போகுது. இன்னும் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுக்கு உண்மையை ஊழியம் பண்ணிக்கிறோம். இதை தான் நம்ம அந்த 16ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை படிக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலாக வந்து அது வந்து 10ஆம் அதிகாரம் இல்லையா? என்னாகமத்தில் கூட இருக்குது, நீங்கள் அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னாகமம் 3ஆவது அதிகாரம் அந்த சொல்கிறார், 4ஆம் வசனத்தில் சொல்கிறார். சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. அதை வந்து சிலர் வந்து நிறைய பேர் வந்து இந்த உறவை வந்து கவனிக்கவில்லைன்னு சொல்றார். பலர்னா என்ன போட்டிருக்குது இங்கிலீஷ்ல? அது ரைட்டு. எவ்வளோ பேர் கவனிக்காம விட்டுக்கிறாங்க? மினி. அது எப்படி பார்த்தீங்களா? நிறைய பேர் இது என்ன பண்ணிட்டாங்களா, கவனிக்கல. இப்போ நீங்கள் சொன்னீங்க பிரதர், தினகர் நீங்கள் சொல்லும்போது ஒரு பாயிண்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது ஒன்று மாம்சத்தில் இருக்கிறாங்க, இன்னொன்று ஆவியில். அது எப்படி சொல்லுங்க இன்னொரு சார்? அது பிரதர் வந்து எழுதியிருக்கும் போது எப்படி எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஆவியில உயிர்ப்பிச்சு தலை. அவர் வந்து பவுல் வந்து சவுலா கூப்பிடுறாரு இல்லைங்களா, அது மாம்சத்துல இருக்காரு. சரி, நம்ம வந்து இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தலை வந்து ஆவியில இருக்காரு, அவருடைய சரீரம் நம்ம வந்து மாம்சத்துல இருக்கிறோம். நம்ம ஆவியின் அனுபவம் பெற்றுக்கொள்றதுக்காக ஆவியின் அனுபவம் பெற்றுக்கொள்றதுக்காக மாம்சத்துல இருக்கிறோம். ஆனா ஆவியின் சிந்தை உடையவர்களா இருக்கிறோம். ஆவியின் சிந்தை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, பட் ஆனா மாம்சத்துல இருக்கிறோம். சரி, மாம்சமும் ஆவியும் நம்ம 2மே சபை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அது சொன்னார் இல்லையா? இப்போ வேற ஏதாச்சும் இருக்கா, விளக்கம் இருக்கா? ஏன் சொல்றீங்க? இல்லை, பேசு. இதில் பாருங்க இன்னொரு விஷயம் பிரதர் சொல்லப்பா, பேசுங்க. எனக்கு வந்து அதில் என்ன புரிஞ்சிச்சுன்னா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து மாம்சத்தில் இருக்கிறோம். மாம்சத்தில் வந்து நம்ம இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் போது கிறிஸ்துவின் மரணத்தில் வந்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இப்போ கிறிஸ்துவின் மரணத்தில் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாம்சத்தை வந்து கிறிஸ்துக்கே வந்து நம்ம ஒப்பு கொடுக்குற ஒரு கணக்காயிடும். ஸோ அதனால வந்து இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எப்போ ஞானஸ்தானம் கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் அவருடைய மரணத்துக்குள்ள நம்ம எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்பவே நம்மளுடைய மாம்சமானது கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிடும். அதாவது நம்ம லிட்டரலா இருக்கக்கூடிய மாம்சத்தையே சொல்றாரு. லிட்டரலா இருக்கக்கூடிய நம்ம மாம்சம் வந்து கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிடும். ஸோ இது ஒரு வகையான ரிலேஷன்ஷிப்.
ஸோ இப்போ அவருக்கு சொந்தமாயிடும் அப்படின்னா இனிமே நம்ம இந்த ஒரு வாழ்நாட்களில் வாழும்போது ஒரு வசனம் கூட இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்துவின் அன்பு வந்து நம்மள நெருக்கி இது பண்ணுது. ஸோ அவர் நமக்காக உயிர் கொடுத்துட்டாரு. அதனால நீங்க இனிமே வாழப் போற வாழ்க்கை அவருக்காக நீங்க வாழுங்க அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம வாழப்போகிற இந்த ஒரு மிச்ச நாட்கள் வந்து நம்மளுடைய மாம்சத்தை வந்து அவருடைய ஊழியத்துக்காக நம்ம வந்து பிரயோஜனப்படுத்தணும். ஸோ இது வந்து நம்மளுடைய மாம்சம் இப்போ நமதில்ல, அவருக்கு சொந்தமாயிடுச்சு. அவருடைய சரீரத்துல அது வந்து நம்ம சொந்தமாயிடுச்சு. இப்போ இது ஒரு விதமான உறவு. இன்னொரு உறவு என்னன்னா, ஒரு பக்கம் நம்மளுடைய மாம்சத்துல வந்து நம்ம செத்துட்டோம். நம்ம செத்ததாக நம்ம எண்ணப்படுறோம். ஆவியில வந்து தேவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மள வந்து ஜெனிப்பிக்கிறார். நம்மள எப்போ அந்த ஆவியில வந்து ஜெனிப்பிக்கிறாரோ, அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு உறவே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அந்த நியூ மைண்ட். இதுதான் தேவன் கூட இருக்கக்கூடிய ஆவியில வந்து ஒரு உறவு. ஏன்னா நம்மளுடைய மாம்சம், நம்ம மாம்சத்துல இருக்கிறதுனால மாம்சத்திலயும் உறவு இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஆவியில வந்து இந்த ஒரு புதிய சிந்தை, இந்த ஒரு புது சிருஷ்டி உருவானதுனால அதுலயும் வந்து ஒரு உறவு இருக்கு. இது 2மே வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா, ஒரு பக்கம் நம்மளுடைய மாம்சத்தை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். புது சிருஷ்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய மாம்சத்தை தான் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பலி செலுத்தணும். இன்னொரு பக்கம் புது சிருஷ்டியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும். புது சிருஷ்டியை வளர்க்கணும். புது சிருஷ்டி அந்த ஒரு பரிபூர்ணமான அன்பை வந்து இந்த அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் புது சிருஷ்டி அந்த வளர்ச்சி அடையும். இன்னொரு பக்கம் மாம்சம் வந்து சாக்ரிஃபைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மாம்சம் ஒரு பக்கம் அழிஞ்சு போகுது, இன்னொரு பக்கம் வந்து புது சிருஷ்டி வந்து வளருது. ஸோ இதுதான் 2 விதமான உறவு அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. வேற உங்களுக்கு இது புரிஞ்சிச்சா? வேற இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சு சிஸ்டர்? பாருங்க, இங்கே நம்ம பார்க்கும்போது 2 உறவு இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா? ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதில் தோற்று போயிடும். ஏன்னா இப்போ நம்ம தேவனுக்கு பலி கொடுக்கறதுக்கு, தேவனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு தேவனுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கையில் என்ன இருக்குது? நம்ம கையில், உங்கள் கையில் என்ன இருக்குது? உங்களுது சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. நேரம் இருக்குது அவர் கையில். வேற என்ன இருக்குது உங்கள்கிட்ட முழுமையா? ஓகே, இப்போ அவர் நேரம் சொன்னார், இவர் நேரம் சொத்து கித்துனார், எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓகே, நான் என்னுடைய இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது நம்ம கையில் என்ன இருக்குது? சரி, புரிஞ்சுங்களா? என்ன இருக்குது? நேரம் நான் கொடுத்துறேன். ஏன் உங்களுது அது? நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கையில் இருக்கிறது நம்ம சரீரம் ஒன்று தான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த சரீரத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? தேவனுக்கு கொடுக்க போகிறோம் இல்லையா? இந்த சரீரத்தில் தான் புது சிருஷ்டி என்ன ஆகுது? வளர போகுது. இந்த சரீரத்தை தான் சாத்தான் என்ன பண்ணுவான்? விழ வைக்குவான். நீங்க யோசித்து பாருங்க. ஏன்னா புது சிருஷ்டி பாவம் செய்யுமா? செய்யாது. அப்ப யார் பாவம் செய்வா? மாம்சம். ஆனா மாம்சத்தை நம்ம தேவனுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கையில் என்ன தான் இருக்குது? மாம்சம் ஒன்று தான் இருக்குது. அதுல தான் இதெல்லாம் செய்ய போறோம். அது நீங்க எப்படி நீங்க சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆசாரியன் உள்ள போறாரு இல்லையா? உள்ள போகும்போது கொஞ்சம் நெருப்பு எடுத்துக்கணும். நெருப்பு எடுத்து எங்க போட்டுக்குவாரு? நெருப்பு சட்டியில வச்சுக்குவாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் 2 கைப்பிடி நிறைய தூப வர்க்கங்கள் எடுத்துக்குவார் இல்லைங்களா? அப்புறம் ரத்தமும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவார்? உள்ள போவார். ஆசாரியன் அப்படிதான் போயிட்டு அந்த கொம்புகளில் ரத்தம்லாம் பூசிட்டு தூப பீடத்தின் மேலே நெருப்பு சட்டி வைக்குவார். நெருப்பு சட்டி வச்சுட்டு அந்த நெருப்பு இருக்கும். அதில் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா தூப வர்க்கத்தை போடுவார் இல்லைங்களா? அதுதான் சுகந்த வாசனையாக தேவன்கிட்ட என்ன பண்ணுது போகுதுன்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ இந்த நெருப்பு சட்டி அதில் நெருப்பு எடுத்துகிட்டு வரணும், சுகந்த வாசனையான வர்க்கங்களை அதில் போடணும். இது எல்லாம் இந்த நெருப்பு சட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேன், எல்லாருக்கும் ஒரு பேன் கொடுத்துருப்பாங்க அதில் நெருப்பு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அதில் அது எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு சுகந்த வாசனை இருக்குன்னா இதில் இந்த நெருப்பு சட்டி ஒரு ஆசாரியனுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட்டுருக்குறாங்க. காமனாக ஒன்று கிடையாது, எல்லாருக்கும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் நீங்கள் இந்த கோகாத் என்ன பண்ணாங்க ஒரு டைமு, நீங்கள் 2 பேரும் மிஞ்சி போகிறீங்க, எங்களுக்கு தேவன் ஏன் வாய்ப்பு, நீங்கள் மாதிரி உள்ளே போயிட்டு வரீங்க, நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போனாங்க.
அவங்க வந்து நெருப்பு சட்டி எடுத்துக்கினாங்க, போனாங்க. அப்பவே என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், பலிபீடத்தை தாண்டினாங்க, செத்து போயிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அந்த நெருப்பு சட்டியெல்லாம் எடுத்து எல்லாம் காப்பர் அதெல்லாம் எடுத்து ஒரு மூடி மாதிரி பண்ணி பலிபீடத்துக்கு ஒரு மூடி செஞ்சு போட்டுருன்னு சொல்லிட்டார் தேவன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு சட்டி அவங்கவுங்களுக்கு ஒன்று ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த நெருப்பு சட்டி தான் நம்மளுடைய மாம்சம், நம்மளுடைய உடம்பு. உடம்பு இருக்குது, கால் கை கண் மூக்கு எல்லாம் இதெல்லாம் இருக்குது, இதுதான் நம்மளுது. மீதி நீங்கள் எது எடுத்தீங்கனாலும் அது தேவனுடையதாகிடும். இது நான் கொடுக்குறேன்னா இது நம்மளுது இல்லை, இது யாருது, இது தேவன். இது கொடுக்குறேன்னா இது கூட நம்மளுது கிடையாது, எல்லாம் பூமியிலேருந்து நம்ம எடுத்தது. நம்ம கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட இருக்கிறது நம்மளுடைய உடம்பு மாத்திரம் தான் இல்லையா. இதுதான் அந்த நெருப்பு சட்டி. இந்த நெருப்பு சட்டியில தான் நெருப்பு எடுத்துக்கிட்டு போகணும். இப்போ நெருப்பு அப்படிங்கிறது சோதனைகள் இல்லைங்களா, டெஸ்ட் அண்ட் ட்ரையல். அதான் ஃபயர். ஃபயர்னா என்னது, சோதனைகள். சோதனைகள் எல்லாம் எதில் போடணும், இதில் போடணும். இதில் தான் டெஸ்ட் ட்ரையல் இருக்குது. அதுக்கப்புறமா சுகந்த வாசனை எடுத்து எதில் போடணும், அந்த நெருப்பில் போடணும். இந்த நெருப்பு சட்டி இதுலேருந்து தான் சுகந்த வாசனை தேவனுக்கு போகணும். அதில் எப்போதுமே பிரியமானவர்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, நம்மளுடைய மாம்சத்தை நீங்கள் எப்போ நீங்கள் கான்சிகரேட் ஆகிட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் நீங்கள் பெற்றீங்களோ, அப்போ நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் மாம்ச பிரகாரமாக அங்கம் ஆயிட்டுக்கிறீங்கன்னு சொல்கிறார். மாம்சத்தில் கிறிஸ்துக்கு மாம்சத்தில் ஒரு அங்கம், ஆவி சரீரம், மாம்ச சரீரம். கிறிஸ்துவின் மாம்ச சரீரத்தில் நீங்கள் என்ன ஆயிட்டுக்கிறீங்க, ஒரு அங்கம் ஆயிட்டுக்கிறீங்க. இப்போ உங்களை துன்புறுத்தினா யாரை துன்புறுத்தின மாதிரி ஜீசஸ் கிறிஸ்து சொல்றாரு, நீங்க உனக்கு முள்ளில் உதைக்கிறது கடினமாமே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்றேன். நீ எடுத்து அவனை ஜாட்டையில் அடிச்சாக்கா, இல்லை அவனை தூக்கில் மரத்தில் போட்டலான்னு நினைச்சினியா, நீ என்ன போடுற மாதிரி அப்படி சொல்ற. அப்போ நம்ம சரீரத்தில், இப்போ கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம எப்போ அங்கமாகிறோம் சொன்னா, மரித்ததுக்கு அப்புறம் கிடையாது, நம்ம மாம்சத்தில் இருக்கும்போது ஒரு பாட்டு. அப்போ உங்களுடைய மாம்சத்தை நீங்க எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியம் அது. சொல்லுங்களேன். அதில் பிரதர் ரசூல் சொல்லும்போது, நீங்கள் மீட்டிங் போகும்போது குளிச்சுட்டு வாங்க அப்படி சொல்கிறாரு. ஏன்னா உங்கள் மாம்சத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கரெக்டாக வச்சுக்கணும். நீங்கள் வந்து மாம்சம் சாப்பிடாதீங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க அப்படி சொல்கிறார். கம்மியாக சாப்பிடுங்க, மென்று சாப்பிடுங்க என்னென்னு எழுதி வச்சுக்கிறார் இல்லையா. அப்புறமா உங்களுக்கு தாகம் எடுத்துச்சுனாக்கா ஒரு கேண்டி பேர்லாம் சொல்கிறார், அது வந்து வாட்டர் மெலனில் செஞ்சுக்கிறாங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க, அது வாயில் போட்டுக்கோங்க அப்படியெல்லாம் சொல்கிறார். ஏன்னாக்கா உங்களுடைய மாம்சத்தை நீங்கள் என்ன பண்ணணும், தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள். அதில் யார் வாசம் செய்யுதுன்னா, உங்கள் மாம்சத்தில் தேவன் வாசம் செய்யுது. ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் அது நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் அது நீங்கள் படிங்க. அது முதலாவது வாக்கு தத்தம். ஜெனிசிஸ் 15:1. 15:1 15:1. இப்போ நான் படிக்கிட்டேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இல்லை வாக்கு தத்தம் எடுத்து படிங்க. வாக்கு தத்தம் எடுத்துட்டீங்களா, வாக்கு தத்த புக்கு. அதில் பாருங்க, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படி சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தம் பண்ணுறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் வந்துட்டு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படி ஆபிரகாம். இந்த வாக்கு தத்தம் படிக்க. தேவன் ஆபிரகாமுக்கு பூமியில் ராஜாக்கள் மற்றும் அவருடைய படைகளின் கோபத்திலிருந்து அதிகாரத்திலிருந்தும் காப்பாற்றி பாதுகாக்கும் கேடகமாக இருந்தார். மேலும் தேவன் சகலத்தையும் அவருடைய நன்மைக்கு எதுவாக நடத்துவதற்கு வல்லமையும் சித்தமும் கொண்டிருந்தார். இக்கருத்தில் எத்துணை ஆறுதல் காணப்படுகின்றது. இது தேவன் நம்முடைய கேடகமாகவும் இருக்கின்றார் என்பதையும், ஒவ்வொரு தீமையான காரியங்கள் மற்றும் வல்லமைகளிலிருந்தும் நம்மை அவர் பாதுகாக்கவும் இருக்கின்றார் என்பதை நமக்கு
எவ்வளவாய் நினைவுபடுத்துகிறது. இது ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம். நான் உனக்கு கேடகம் போனாரு, நிறைய ராஜாக்கள்கிட்ட காப்பாத்தினாரு, நிறைய சிச்சுவேஷனை காப்பாத்தினாரு. ஆபிரகாமுக்கு தேவன் வந்து கேடகமா இந்த ரோல் நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இது நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் நமக்காக எழுத இங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆறுதலானது ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ள யாவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு. மேலும் இதற்கு இணையான கருத்து, இதுக்கு இணையாக புதிய ஏற்பாட்டில் உள்ள நமது கர்த்தரின் விலையேற பெற்ற வார்த்தைகளில் காணப்படுகிறது. ஜீசஸ் கிரைஸ்டுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். அதாவது, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனிடத்தில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். ஆகவே நாம் இந்த பூமியில் பரதேசிகளாக யாத்திரை செய்கையில் நம்மை சூழ்ந்து கொள்ளும் அனைத்து சோதனைகளும் மற்றும் பரீட்சைகள் மத்தியிலும் ஜெயம் கொள்ளும் பரிசுத்தவான்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதமான சுதந்திரத்திற்கு நேராக விசுவாசித்து நடக்கும் போது நாமும் கூட பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று நமது தேவன் கூறும் சத்தத்தை கேட்கலாம். சரிங்களா? அவ கேட்கக்கூடும் சொல்றாரு. இங்கே நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க இதே ஒரு கருத்து அங்க வைக்கிறாரு. என்னன்னா, நீங்க தேவனிடத்துல அன்பா இருந்தீங்கன்னாக்கா நான் என்னை வெளிப்படுத்துவேன், தேவனும் அவரை வெளிப்படுத்துவார், நாங்கள் வந்து இங்க உங்களிடத்தில் நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசமாயிருப்போம் அப்படி சொல்றார். நீங்க இங்க என்ன சொல்றாரு, வாசமா இருப்போம். எங்க வாசமா இருப்பாங்க? நம்ம உங்களுக்குள்ள நான் வந்து வாசம் பண்றேன்னு சொல்றாரு. எங்க வாசம் பண்ணுவாரு? நான் பிதாவும் குமாரனும் வந்து வாசம் பண்ணுவாங்க. எங்க? தேவன் எங்க வாசம் பண்ணுவார்? இப்போ நம்ம சரீரத்துல. சரீரத்துல. நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, நம்மளுடைய சரீரத்துல யார் வாசம் செய்வா? தேவன் வாசம். அது அவருடைய, அதை சொல்லும்போது என்ன சொல்லிட்டான்னு கேட்டீங்கன்னா, நல்ல வார்த்தை இங்கிலீஷ்ல கெஸ்ட் ஹவுஸா, அதுக்கு வேற ஒரு வார்த்தை இருக்குது, நான் உங்களுக்கு சொல்றேன், அது எக்ஸ்பிளைன் பண்ணதான் சொல்றேன். ஹெவன்லி கெஸ்டுடைய என்ன சொல்றாங்கனாக்கா ரெசிடென்சி ரெசிடென்சி நம்ம சொல்றோம் இல்லையா? அதாவது ஒரு நம்ம போயிட்டு விடுமுறை நாட்கள்ல போய் தங்கிட்டு வரோம் இல்லையா, ஒரு கெஸ்ட் ஹவுஸ். அந்த மாதிரி இது வந்துட்டு நல்ல வார்த்தை, அது இங்கிலீஷ் வார்த்தை. காட்டேஜ் இல்ல, நல்ல வார்த்தை சொல்றாரு அது, நம்ம அது மேன்ஷன் மாதிரி, அந்த மாதிரி ஒரு வார்த்தை. அது அன்னைக்கு பார்த்து என்ன சொல்றேன்னா ராயல் ரெசிடென்சி அப்படி சொல்றாரு. கரெக்ட், ராயல் ரெசிடென்சின்னு சொல்றாரு. யாருடைய கெஸ்ட் ஹவுஸ்னா ஹெவன்லி கெஸ்ட், பரலோகத்தில் இருக்கக்கூடிய கெஸ்ட்டுங்க வந்து தங்கிட்டு போறக்கூடிய இது ஒரு ராயல் ரெசிடென்சி. சரிங்களா? அது சொல்றாரு, நீ யோசித்து பாருங்க. வந்து தங்கிட்டு போறாங்க யார் யாரு? அப்போ பிதாவும் குமாரனும் இங்க வந்து வாசம் செய்கிறாங்கன்னா இந்த மாம்சத்துல, அப்ப நம்ம மாம்சத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும்? அது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணுவாங்க, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்மளும் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இந்த மாம்சம் அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே அது வந்து தேவனுடைய குடியிருப்பு. இங்க யார் யார் குடியிருக்கா? ஜீசஸ் இருக்கிறாரு, ஹெவன்லி கெஸ்ட் 2 பேர், அவங்க வந்து இங்க தங்கிட்டு போவாங்களாம், இங்க வந்து தங்கிட்டு போவாங்களாம். அதனால நம்ம கூப்பிடுறாரு இல்லையா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு அப்படி சொல்றாரு இல்லையா? ஏன்னா அவங்க இங்க வந்து குடியிருந்தாங்க இல்லையா, நீங்களும் எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்றாரு. நம்மளும் கெஸ்ட். அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே மாம்சம் சொல்லும்போது அந்த மாம்சத்தை நம்ம அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மாம்சத்துல நீங்க கிறிஸ்துவின் சரீரமாக மறக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க எப்ப கான்சிகரேட் ஆயிட்டீங்களோ அன்னிலேருந்து இது யாருக்கு சொந்தமாயிடுச்சு? அவருக்கு சொந்தம். இதுல எதுவுமே நம்ம எடுத்து வைக்க கூடாது. இதுல இருக்கிறது எல்லாமே யாருடையது? ஆமா, அவருடையதுன்னு சொல்றாரு. அவருக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். அதனாலதான் என்ன சொல்றாருன்னு, இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கும் போது கொஞ்ச நேரம் பாருங்க, இப்போ கொஞ்ச நேரம் உலகத்தை மறந்து நம்ம வந்துட்டோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம இருக்கணும். இதுக்கு பேரு இலைப்பாறுதல். இப்ப நம்ம உட்காந்துக்கிறோமே, இலைப்பாறுதல். இலைப்பாறுதலுக்குள்ள போயிடணும் நம்ம.
சற்று நேரம் உலகத்தை மறந்து என்ன பண்ணணும், இலை பாறுதலில் இருங்க அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு இல்லை, இதுதான் இலை பார்த்தல். அவருடைய காரியங்களை பற்றி என்ன பண்ணுறது, நம்ம டீப்பாக திங்க் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தா மாம்சத்தில் இருக்கும்போது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாம்சத்தில் நம்ம இருக்கும்போது கிறிஸ்துவின் சரீரமாக நம்ம இருக்கிறோம். மாம்சத்தில் இன்னுமாக புது சிருஷ்டி நீங்கள் வளர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆவியின் சரீரமாக மாறப்போகுது மரணத்துக்கு அப்புறமா. அதுக்கு முன்னாடி இப்போவே நாங்கள் அங்கமாயிட்டுக்கிறோம். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும் நமக்கு. அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா தான் அப்போ கிறிஸ்து என்னெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அதை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நம்ம செய்யலாம். அதுதான் இந்த 1874க்கு அப்புறமா நம்ம மறுரூபம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோங்க, ராஜ்யத்தின் வேலையை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ராஜ்யத்தின் வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டார். திரைக்கு அந்த பக்கம், திரைக்கு இந்த பக்கம் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்படி? ஏன்னா நாங்கள் மாம்சத்திலே கிறிஸ்துவின் அங்கமாக இருக்கிறோம், மாம்சத்தில் இருக்கும்போது. அதனால அவர் செய்கிற வேலையை அப்படியே நாங்கள் இங்கே செய்வோம். அப்போ எப்படி அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியுமானா தெரியாது. ஆனால் இப்படி சொல்லலாம், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதுதான் அவங்க செய்கிறாங்க அங்கே. ஏன்னா உங்களுடைய கிரியைகள் உங்களோட போகும் அப்படி சொல்கிறார் இல்லையா. இங்கேனா நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதை தான் நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க, பரலோகத்தில் போய் செய்ய போகிறீங்க. அப்போ இங்கேயே நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம் ஆயிட்டுருக்கீங்க, அப்போ நீங்கள் அதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதனால் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய மாம்சத்தை வந்து நம்ம தேவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், அது பலியாக நம்ம கொடுக்கணும். எது வரைக்கும்? கடைசி அங்கம் போய் முடிகிற வரைக்கும் இந்த பலி என்ன ஆயிட்டுக்குமா, எரிஞ்சிட்டு. அதான் டைமிங். எவ்வளோ நேரங்க எரியும் பலினா, கடைசி அங்கம் போய் அது மாறுற வரைக்கும் என்ன பண்ணு, இந்த பலி எரிஞ்சிட்டு இருக்கும். அதில் யார் எரிவா அப்படின்னா 4 குமாரர்கள் இருக்கிறாங்க. அதில் யார் கான்சிக்ரேட்டட் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பலியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஆரோனுடைய குமாரர்கள். ஏன்னா சிலர் பாதியில் போகிறவங்க கூட இருப்பாங்க இல்லையா, அவங்க இதில் அடையாளப்படுத்த மாட்டாங்க. எப்போ வரைக்கும்னா 1,44,000 அவங்களுடைய கடைசி அங்கம் அப்படி சொல்லிட்டார். அதுதான் சொல்றீங்க பாருங்க, சொல்றாரு திருச்சபை அனுபவிக்கும் பாடுகள் கிறிஸ்துவின் பாடுகளில் ஒரு பகுதியாகும், ஒரு பகுதி. அப்ப கிறிஸ்துவின் கடைசி அங்கத்தினர் தனது ஓட்டத்தை முடிக்கும் வரை அந்த பாடுகள் பூரணம் அடையாது. அப்ப எரிஞ்சிட்டே தான் இருக்கும் கடைசி அங்கம் போற வரைக்கும் சொல்றாரு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மாம்சத்தை நம்ம இருக்கும்போது நம்முடைய மாம்ச பலவீனங்களுக்காக நம்ம பாடுபடுறது இல்லை. அது நீங்கள் எப்போதும் மைண்டில் வச்சுக்கணும். நான் என்னுடைய பலவீனங்களுக்காக நான் பாடுபட்டு உட்காந்துட்டு இல்லை, நான் கிறிஸ்துவின் சபைக்குரிய அந்த வேலைகளை செய்யறதுனால வரக்கூடிய பாடுகள் நம்ம என்ன பண்ணுறோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுதான் அந்த பாடுகள். அது நம்ம பார்க்கணும். அந்த சரீரம் சொல்லும்போது சரீரத்தை எப்போதுமே நம்ம என்ன எப்போ கான்சிக்ரேட் ஆகிட்டோமோ அன்னில நம்ம என்ன பண்ணுறதை ப்ரெசென்ட் பண்ணி. இந்த பாயிண்ட் நீங்கள் மைண்டில் நான் அந்த பாயிண்ட் தான் பேசினேன். சரி, வேற என்ன பாயிண்ட் இருந்து சொல்ல சாருமே ஒரு கேள்வி அது இல்லையா. அப்போ இந்த சுவிசேஷம் யுகம் முழுவதுமாக அது முடியும் வரைக்கும் அவர் தனது மாம்சமான சரீரத்தை பலியாக கொடுத்து கொண்டே வருகிறார் அப்படி சொல்லிட்டார். ஸோ அதனால அவர் கிறிஸ்துவின் சரீரம் தான் அது. நம்ம அது ரொம்ப பியூட்டிஃபுல் மீனிங் இல்லையா. ஏன்னா கிறிஸ்துவின் சரீரம் சரீரமாக நம்ம போய் சேர போகிறோங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் அப்படி இல்லை, நம்ம பலி கொடுத்துருக்கிறது அவருடைய சரீரமாகத்தான் நம்ம பலி கொடுத்துட்ருக்கோம். சரி, ஓகே. நம்ம இந்த 30 கேள்வியோடு நம்ம இன்னைக்கு நிறுத்தலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு அந்த புல்லக் ரெப்ரசன்ட், அதாவது காளை எதை அடையாளப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின். கொல்லப்பட்ட காளையின் ரத்தம் யாருக்காக செலுத்தப்பட்டது, அது எதை குறிக்கிறது? ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம படிக்கலாம். தேவன் தம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு ஜெபம் செய்து நம்ம முடிக்கலாம். சகோதரர் கிரிகோரி ஜெபம்.